இவாபிஸ் இது டே 57 ஆஃப் தினமும் ஒரு வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால ஓய்வு நாள் முதல் வேலையை ரேஷன் கடை போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துச்சு. வர வழியில் இன்னைக்கு சமைக்கிற பொருள் க்ளோசரிஸ் வாங்க வேண்டிய நிலைமை. அதனால் கடையில் நின்று ரொம்ப நாள் வேடிக்கப்பட்டே இருந்தேன். ஏதோ ஒன்று என்ன ரொம்ப ஈர்த்துச்சு. என்னன்னு பார்த்தா இந்த போர்பன் காரன் தான் என்னை இழுத்துக்கிட்டே இருந்தான். அப்படி அவங்க கூட சேர்த்து இந்த பூஸ்டி சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா டேய் ஒரு பொருளை மாற்றிட்டேன் போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. டபால்னு நம்ம காடி எடுத்துகிட்டு போய் பொருள் வாங்க கிளம்பியாச்சு. புட்டுட்டு வந்த உடனே தோசை சுட்டு கொடுத்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நோட் பண்ணிக்கிங்க எப்படின்னு ஒரு 12 மணிக்கு தான் சாப்பிட்டுருப்பேன். அதுக்கப்புறமா மண்டையில் ஆலுவரா தேய்ச்சி இன்னைக்கு உடம்பு கூல் பண்ணுறா அப்படிங்கிற மிஷினில் இறங்கியாச்சு. வந்ததுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வேலை இந்த தலையை தொட்டணும், இல்லைன்னா தப்பான்னு ஆயிடுவான். அதை ரொம்ப நேரம் தேய்ச்சி நானும் எப்படியே காய வச்சிட்டேன். முடிச்ச உடனே தான் அடுத்த வேலை. டபால்னு ஜெயிலரோட ஸ்டைலில் தொடப்பத்தை தூக்கிட்டே நேராக உட்காந்துட்டேன். நான் ஒரு கணவர் மெட்டீரியல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் இப்போ பார்த்து கண்டுபிடிச்சிங்க. பிடிச்சிட்டு போது அடிச்ச வேர்வைக்கு செம வெயில் அடிக்க நினைச்சேன். வெளியே வந்து பார்த்தா ஒரே காத்து மயமா இருக்கு. என்னன்னு பார்த்தா மழை அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நேரமாக பெஞ்சிக்கிட்டே இருந்தான். அவன் பண்ண சதியில் என்னாச்சு, கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இருட்டில் உட்காந்து ஒரு டீ அடித்தோம். டீ இல்லை பூஸ்ட் அடித்தேன். பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அதுக்கப்புறமா கரண்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லேப்டாப்பில் உட்காந்து எனக்கான வேலையை போட்டேன். எப்படி ஃப்ரேமை பார்த்தீங்களா ஜி. ஒருபடியாக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நாளை முடிச்சிட்டேன். மறக்காமல் அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு தட்டு தட்டிடுங்க நீ பண்ணி பீஸ்.